தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகத்தில் கவுன்சிலர்களுக்கு முறையாக தெரிவிக்காமல் மாமன்ற கூட்டத்தை நடத்தியதாக கூறி திமுக, அதிமுக, பாஜக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தஞ்சை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டம் இன்று மாமன்ற கூட்ட அரங்கில் நடைபெற்றது. மேயர் தன் ராமநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டம் தொடங்கியது. கூட்டம் தொடங்கிய உடனேயே திமுக உறுப்பினர்கள் எழுந்து இந்த கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அதாவது முறையாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது, அதாவது கூட்டத்தில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் முறையாக அந்த ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பி அவர்கள் ஒப்புகை பெற்ற பிறகுதான் இந்த கூட்டத்திலிருந்து தீர்மானத்தை முன்வைக்க வேண்டும். ஆனால் 6 நாட்களுக்கு முன்பாக எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றுவது என்பது சட்டத்திற்கு புறம்பானது. எனவே இந்த கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திமுக உறுப்பினர்கள் கூட்டத்தை நடத்த விடாமல் தடுத்தனர். அதே நேரத்தில் திமுக உறுப்பினர்களுக்கு இரு பிரிவினருக்கிடையே அங்கு வாக்குவாதமும் மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. அதே நேரத்தில் அதிமுக உறுப்பினர்கள், மதிமுக உறுப்பினர்கள், பாஜக உறுப்பினர்கள் கூட்டத்தை திமுக உறுப்பினர்களுக்கு, அதாவது கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி குரல் எழுப்பிய திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக இந்த அதிமுக, மதிமுக, பாஜக உறுப்பினர்களுக்கும் ஆதரவு தெரிவித்து அவர்களும் கூட்டத்தை நடத்தக்கூடாது, கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். இதனை அடுத்து கூட்டம் பாதியிலே நிறுத்தப்பட்டு மேயரும் ஆணையர் கண்ணனும் கூட்டத்தை விட்டு வெளியேறினார்கள். அதே நேரத்தில் இந்த தீர்மானங்கள் அனைத்தும், அதாவது 95 முதல் 180 வரை உள்ள அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக மேயர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஆணையர் அலுவலகம், அதாவது கண்ணனுடைய அறையை முற்றுகையிட்டு திமுக உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். என்ன